ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்மளோட சிடிஎம் ப்ராசஸ் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிக்கணும். கிளென்சர் போட்டாச்சு, டோனரும் போட்டாச்சு, இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டுட்ருக்கேன். மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டாக வச்சுக்க யூஸ் ஆகும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ப்ரைமர்லேருந்து நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்கப் ப்ரைமர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் ஃபினிஷ் கொண்டு வரும் ப்ரைமர். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்கப்பை லாங் ஸ்டேவாகவும் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணும், கிரே ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் ப்ரைமர் போட்டுட்டு எனக்கு ஃபேஸில் அங்கங்கே பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால கலர் கரெக்டர்னு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இந்த ஸ்கிப் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு பிளாக் பிக்மெண்டேஷன் எதுவும் இல்லைன்னா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கன்சீலர் ஷேடு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்னோட எந்த ஷேடு வந்து என்னோடய ஸ்கின்க்கு மெர்ஜ் ஆகுதோ அந்த ஷேடை தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இருக்கிற ஷேடு எனக்கு ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகுது. அந்த ஷேடை வந்து நான் இப்போ எங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கையிலே எடுத்து நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணும் போது எல்லா இடத்துலையும் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ப்ராடக்ட்டு கொஞ்சம் மினிமலாக தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் காதுக்கும் கழுத்துக்கும் போட மறந்துடாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் கழுத்துக்கும் காதுக்கும் போட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போடலாம். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மினிமலாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன டாட்ஸாக வச்சு நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் இருந்து போடலை, நான் சென்டர்லேருந்து போட்டு ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஐப்ரோஸும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காகவே போட்டிருக்கேன். நம்மளோட ஐப்ரோஸ் தாங்க நம்மளோட ஃபேஸ்லேயே வந்து நல்லா டிஃபைன் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. ஐப்ரோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நம்மளோட மேக்கப் லுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பேஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்மளோட பேஸை செட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் பவுடர் வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து வர எக்ஸஸ் ஆயிலை வந்து ரெடியூஸ் அப்சர்வ் பண்ணும். அதனால் காம்பேக்ட் பவுடர் செட் பண்ணிவிட்டு ஐஷேடோக்கு போயிடலாம். ஐஷேடோக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு பிங்க் வித் க்ரீன் ஷேடில் தான் நான் ஐஷேடோ போட போகிறேன். அதனால் க்ரீஸ் லைனுக்கு வந்து பிங்க் கலர் ஷேடையும் என்னோடய இன்னர் கார்னருக்கும் அவுட்டர் கார்னருக்கும் க்ரீன் ஷேடையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னருக்கு வந்து க்ரீன் மேட் ஷேடும், இன்னர் கார்னருக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் ஷிம்மர் ஷேடும் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கையாலே ஷிம்மர் ஷேடு மட்டும் கையால் போடுங்க. போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஐஷேடோ. நெக்ஸ்ட்டு காஜல் வந்து நம்ம லோவர் லைனில் மட்டும் போடாமல் அப்பர் லைனில் போட்டிங்கன்னா நம்ம ஹைஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அப்பர் லைன்லையும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐலைனர் நீங்கள் எவ்வளோக்கு தின்னாக போடுறீங்களோ அவ்வளோக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் தின்னாக போடுங்க, ரொம்ப திக்காக போடாதீங்க. நான் இன்றைக்கி எந்த விங்ஸும் வரையில் ஒரு தின் லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். கீழே லோவர் லைனில் வந்து லைனர் போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய காஜல் வந்து கொஞ்சம் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மஸ்காரா வந்து நம்ம ஒன் டைம் மட்டும் அப்ளை பண்ணாமல் ஒரு கண்ணில் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு இன்னொரு கண்ணில் போடுங்க. நல்லா திக்காக வால்யூமாக இருக்கும். மஸ்காரா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக் வந்து இங்கே நார்மலாக லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா லிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரோ போன்ஸு, அப்புறம் நோஸு, அதுக்கப்புறம் சீக்ஸு அந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் பண்ணி முடிச்சோன்னா ஒரு பொட்டு வச்சு முடிச்சிடலாம். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். லாஸ்ட்டாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டோன்னா நம்ம மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் எந்த ஒரு ஹேர் ப்ரிப்ரேஷனும் பண்ணல. நார்மலாக வந்து வெர்டிக்கல் செக்ஷனில் லைன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து எந்த பேக்கும் எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பின் செக்யூர் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு லைன் எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக லூஸாக தான் ட்விஸ்ட் பண்ணணும். லூஸாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹேர் பின் செக்யூர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சைடும் ட்விஸ்ட் பண்ணி ஹேர் பின் செக்யூர் பண்ணிவிட்டேன். அந்த சைடும் ட்விஸ்ட் பண்ணி ஹேர் பின் செக்யூர் பண்ணி கிளிப் போட்டுட்டிங்கன்னா நம்மளோட
ஹேர் ஸ்டைல் முடிஞ்சாச்சு. லைட்டாக வந்து நான் கையால் புல் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம ட்விஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துல மட்டும் கையை வச்சு லைட்டாக புல் பண்ணுங்கள், ரொம்ப புல் பண்ணிடாதீங்க. இந்த ஹேர் ஸ்டைலை நல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹேரை பேக்கில் நல்லா கோம் பண்ணிட்டு வச்சு இதான் என்னோடய ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் தீக்ஷித்யா vlogsஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.